ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 37 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்கப்பட்ட வருஷம். உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. ஏன் உங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க. ஸோ நாம் எப்பயுமே லைஃப்பில் நாம் விளையாட்டு தானேன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த விளையாட்டு கபடி போட்டி ஸ்போர்ட்ஸில் வென்று ஜெயித்தவங்க தங்கப்பதக்கம் வாங்கி நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்த 2 பேர் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. உலக அரங்கில் நாட்டுக்காக பெருமை சேர்ந்த இந்திய அணியில் துணை கேப்டனாக இருந்து கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா சென்னையில் வசித்து வந்திருக்காங்க. இவங்க வந்து தங்கம் பதக்கம் வென்றிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. அவினாஷ்ன்றவங்களும் தங்கம் பதக்கம் வென்றிருக்காங்க. இவங்களுக்கு ஊக்கத்தொகையாக தலா 25 லட்சம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வழங்கியிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அவங்க தங்கம் என்றது மட்டும் நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. நம்ம நாட்டுடைய வெற்றிக்கு அவங்க முதல் படிக்கட்டாக இருக்காங்க. 2 பேருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்தியா என்ற ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ இந்த 2 பேரால் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம நினைப்போம் விளையாட்டு தானே ஸ்போர்ட்ஸ் தானேன்ட்டு. ஆனால் அந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் மூலயமாவே தங்கம் பதக்கம் வென்று நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்த்துருக்காங்க. ப்ளஸ் ஊக்கத்தொகையாக தலா 25 லட்சம் தொகையை பெற்றிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அவங்க எவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக தன்னுடைய பிள்ளைகள் எவ்வளோ ஒரு பெருமை சேர்த்துருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் 2 பேரை வச்சு ரோல் மாடலாக நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் முன்னுக்கு வரணும். நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை எப்படி வாய்ப்பாக மாற்றி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறத அலசி ஆராயணும். ஸோ இந்த 2 உள்ளங்கள் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள். கண்ணகி அவினாஷ் அவங்களுக்கு சரிங்களா. நான் மனதார வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ லைஃப்பில் நாம் எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணாலும் அதை முழுசாக நம்பி அதில் நம்ம இறங்கி வேலை செஞ்சோன்னா சக்ஸஸ்ன்றது நம்ம நெருங்கிட்டோம், வெற்றி அடைஞ்சிட்டாங்க சரிங்களா. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் உங்களை பற்றி யோசி திங்கப்பட்ட வருஷம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா விட்டுறாதீங்க. அதுக்காக முயற்சிகளை போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வெற்றி அடைவீங்க. இதில் மாற்ற கருத்து எதுவுமே கிடையாது. மாற்றம் மட்டும்தான். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி சாதனையாளராக மாறத்துக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. இந்த அளவுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ திறமை இருந்ததுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. வாய்ப்பை ட்ரை பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை பற்றி யோசி திங்கப்பட்ட வருஷம். இந்த பதிவு மூலயமா ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ ஆம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களை வாழ்வில் மறக்க முடியாது. பாய் பாய் ஸ்வீலேட்டாக உங்கள் சுகன்யா. ஸோ நாம் எப்பயுமே நேர் வழியில் போகணும். இதுதான் என்னுடைய பதிவு, மகிழ்ச்சியும் கூட. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். கமெண்ட் பண்ணுற எல்லா உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நான் எப்படி இருக்கேன்றது கமெண்டில் நீங்கள் போட வேணாம். என்னோடய பதிவை பார்த்துட்டு அந்த கருத்து மூலயமா ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்கன்னா மிக்க மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தருணங்களை மறக்க முடியாது. See later, பாய். உங்கள் லைஃப்பில் உங்கள் சுகன்யா. ஸோ நானும் வந்து இந்த பதிவு வந்து போடுறது உங்களுக்காக தான். See later, உங்கள் சுகன்யா.